போன ஒரு வீடியோவில் சைனா வந்து இந்த இந்தியாவினுடைய வடக்கு பகுதி, அதாவது இந்த ஷிங்ஜியாங் உய்கூர் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறாங்கல்ல, அது வந்து அட்டானமஸ் ரீஜன். அந்த ரீஜனில் வந்து தன்னுடைய இராணுவத்தை வந்து குவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இராணுவ தளவாடங்கள், இராணுவ வீரர்கள் எல்லாத்தையும் குமிச்சு ஒரு மிகப்பெரிய அளவிலான எக்ஸசைஸ் ட்ரில் செஞ்சாங்க அப்படிங்கிறத பயிற்சி செஞ்சாங்க மிகப்பெரிய அளவு. அதை பற்றி அவங்களே பெருமையாக ஒரு வீடியோவும் போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான 30 நிமிட வீடியோ அவங்களாவே ரிலீஸ் பண்ணாங்கிறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணினேன். அப்போ வந்து சில இதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த பஹல்காம்ல சென்ற செவ்வாய்க்கிழமை நடந்த ஒரு கொடூரமான செயல், காட்டுமிராண்டித்தனமான செயல், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் பிரச்சனை. அதனால இவருக்கு வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஆனா அவங்க திடீர்னு ஏன் வந்து இந்த ராணுவ பயிற்சி முகாம அந்த இடத்துல ஷிங்ஜியாங்ல அதுவும் மிகப்பெரிய அளவுல செஞ்சிருக்காங்க, இதுவரைக்கும் இல்லாத அளவுல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும், அதை வேண்டும் என்றே அந்த பயிற்சியை பற்றிய வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருந்தது. ஸோ தொழாவும் போது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, தன்னை அறியாமலேயே சீனா வந்து இந்தியா விரிக்கப்பட்ட வலையில் வந்து விழுந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்ப உண்மை. முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா, இந்தியாவை வந்து போருக்குள்ள புஷ் பண்ணோம், அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருந்தாங்க. அந்த மாதிரிதான் எல்லாருமே இங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியா வந்து சைலண்டா இருக்கு, எந்த முன்னெடுப்பும் இல்லை, வெறும் அறிவிப்புகள் மட்டும் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா படைகள் எல்லாமே, அது இந்திய இராணுவமா இருக்கட்டும், விமானப்படையா இருக்கட்டும், இல்ல நேவியா இருக்கட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ மூவ்மெண்ட்லாம் இருக்கு, சில அச்சுறுத்தல்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நதி நீர் பற்றிய பிரச்சனைகள், இதெல்லாம் சில முன்னெடுப்புகள்லாம் நம்ம இந்தியா செஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்தியா ஒண்ணுமே செய்யல. இதுக்கு நடுவுல வந்து பாகிஸ்தான் இதை வந்து இன்டர்நேஷனலைஸ், உலகளாவியல கொண்டு போயிட்டு தான் தப்பிக்கணும்னு பார்த்தாங்க. இந்தியா ஏதாவது, ஏன்னா உலகளாவில கொண்டு போயிட்டு யாராவது ஒரு நடுவர் அப்படின்னு வச்சோம்னு வச்சுக்கோங்க, வேற ஒரு நாட்டினுடைய, அவர் கண்டிப்பா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு தான் பேசுவாங்க, இந்தியாவுக்கு ஆதரவா கண்டிப்பா பேச மாட்டாங்க, என்னதான் நீங்க சொன்னாலும் சரி. அப்ப அது பாகிஸ்தான் தப்பிச்சுக்கலான்னு பார்த்தது, முடியல. இந்த இடத்துலதான் வந்து முக்கியமா குறிப்பா நான் 2-3 வீடியோல நிறைய வீடியோலையும் சொல்லிட்டேன் நான். என்ன அப்படின்னா, சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு எப்படி இருக்குன்னா, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 75-80% ராணுவ எக்யூப்மெண்ட்ஸ், டேங்கரா இருக்கட்டும், மிசைலா இருக்கட்டும், இல்ல ஃபைட்டர் பிளேனா இருக்கட்டும், என்னது ஜே சீரீஸ் 17, 35 எல்லாம், அதெல்லாம் எதுவா இருந்தாலுமே எல்லாமே சைனா கொடுக்கறது தான். சைனா வந்து எப்படி கொடுக்கும்னா, கடன் கொடுத்து தான் கொடுக்கும், அப்புறம் நாட்டை அபகரிக்கும். இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நாட்டை அபகரிக்கிறதுக்கு தான் ஒரு உதாரணமா எதை சொல்லலாம் அப்படின்னா, அந்த போர்ட் எல்லாமே தன்னோட கையில எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து புட்டோ காலத்துல நடந்தது. புட்டோனா ஜுல்பிகர் அலி புட்டோ, பெனசீர் புட்டோ இல்ல, அவங்களுடைய அப்பாவோட காலத்துல. நேரு வந்து அந்த பிஓகைய தாராவாத்தாரு பாகிஸ்தானுக்கு, யஹ்யா கான். அதுக்கப்புறம் இல்ல, அயூப் கான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜுல்பிகர் அலி புட்டோ காலத்துல வந்து அந்த நிலத்துல வந்து முக்கியமா பிஓகேல இருக்கிற இந்த சக்ஷம் வேலிங்கிற அதை வந்து இவங்களுக்கு சைனாவுக்கு கொடுத்தாங்க. இப்ப அவங்க ரோடு போட்டாங்க அங்க, அந்த சிபிஇசி ரோடு, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்ல. இது வரைக்கும் எப்படி நம்பப்படுது அப்படின்னா, சைனா வந்து கிட்டத்தட்ட $1 trillion இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய போராத காலம், ஏன்னா அது போராத காலம் என்ன, கெடுவான் கேடு நினைப்பான், இந்த மாதிரி அந்த 1 trillion வந்து அப்படியே கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப வேஸ்டா, ஒரு ப்ராஜெக்ட் கூட அவங்களுக்கு சக்சஸ் ஆகலைங்கிறதா. அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, குறிப்பா இந்த கதார் போர்ட்டை கனெக்ட், சைனால இருந்து கிளம்பி ரோடு வழியா கதார் போர்ட் வரைக்கும் வந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. நம்ம ஆட்சி புரிஞ்சிடலாம், ஆக்கிரமிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு இப்ப இடம் இல்லாம போயிட்டு, அதனாலதான் அவங்க வந்து அட்லீஸ்ட் அந்த பிஓகேல இருக்க ஷக்ஸ்கம் வேலியை வந்து அங்க போட்டிருக்கிற ரோடு, அங்க போட்டு செஞ்சிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக இவங்க வருவாங்க, சைனா வரும் அப்படின்னு தான் வலை விரிக்கப்பட்டது. சரி, சைனாவுக்கு வந்து இந்தியாவை அட்டாக் பண்றதுக்கு எந்தெந்த வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து அந்த காரகோரம் ரேஞ்சு, ஷக்ஸ்கம் வேலி வந்து, அதாவது சைனால இருந்து ஈஸியா வந்துடலாம். அந்த காரகோரம் ரேஞ்சு இது, அங்க வந்து பாருங்க எங்கெங்கெல்லாம் இருக்கு. வகான் காரிடார் இருக்கு, இந்த காரகோரம் ரேஞ்ச் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஷக்ஸ்கம் வேலி இருக்கு, அது வந்து பிஓகேக்கு சொந்தமானது, பிஓகேல இருக்கிற இடம் அது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க சியாச்சின், அந்த மலை மேல சியாச்சின், கீழே வந்து ஷக்ஸ்கம் வேலி.
ஸோ இது எல்லாமே பிஓகேல இருக்கிற ஒரு இது. ஸோ சைனா தன்னுடைய இராணுவ தடவாடங்கள் எல்லாத்தையுமே அங்கே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அதனுடைய எஃபிஷியன்சி அது இது எல்லாத்தையுமே பயிற்சி அளிக்கிறது எல்லாம். இது வந்து பாகிஸ்தானுக்கு உதவியாக முன்னெடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் உண்மை. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படியாவது சைனாவுக்கு வந்து இந்தியா தான் குறி, அதனுடைய வளர்ச்சியை தடுத்துடணும், எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தலையாய குறிக்கோள். அதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்கன்னா, அக்ஷய் சீன் அவங்க கையில் இருக்கு, அது ஒரு மிகப்பெரிய தவறு நடந்தது. 2 இடத்துல அவங்க வந்து தன்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்காக, ஒன்று வந்து டோக்லாம், அது வந்து அந்த ட்ரை ஜங்ஷன் கிட்ட அங்கே ஐபால் டு ஐபால்னு சொல்லுவாங்க, அப்படி நின்று அவங்க கடைசியில் திரும்பி தான் போனாங்க. ஒருத்தராலையும் ஒன்றும் செய்ய முடியல. உலகமும் யாருமே, உலக நாடுகள் எதுவுமே சைனாவுக்கு ஆதரவும் தெரிவிக்கல. இந்தியாவுக்கு நிறைய ஆதரவு இருந்தது. அதோட இல்லாமல் இந்தியா வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் என்ன செய்வோம் அதை தான் செய்வோன்ற ஒரு, ஏன்னா இன்னைக்கு ஆதரவு தருவாங்க, திடீர்னு அவங்க காலவாரி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் மேற்கத்திய நாடுகளை நம்பவே முடியாது நமக்கு. ஸோ இப்போ ஓரளவுக்கு அதுக்காக வந்து சார் அப்படின்னா யூஎஸ் ஹெல்ப் பண்ணுறது. எப்பவுமே ஜியோ பாலிட்டிக்ஸ் நான் எப்பவுமே சொல்கிறேன், இட் இஸ் வெரி டைனமிக், அது ஸ்டாட்டிக் கிடையாது, மாறக்கூடியது. எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எந்தெந்த மாதிரி மாறும் அப்படின்னு அது உதாரணத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த மாதிரி ஆச்சு டோக்லாமில். அடுத்தது என்ன பண்ணாங்க, இந்த இதுக்கு வந்தாங்க, கல்வான் வேலிக்கு வந்தாங்க. அங்கே வந்து கொஞ்ச நாளைக்கு இரும்பு தடியால் அடித்தாங்க செஞ்சாங்க, அதையும் நல்லா திருப்பி சமத்தியாக அடி கொடுத்து திருப்பி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து இந்த ஜொராவர் டேங்கை வந்து நம்ம அங்கே கொண்டு போய் நிறுத்தினதுலேருந்து அவங்க கொஞ்சம் அடங்கியிருக்காங்கங்கிறது தெரியுது. அங்கே மொத்தம் அவங்களுக்கு லேண்ட் வழியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வர முடியும்னா தோக்லாம், கல்வான், அதுக்கப்புறம் இந்த எப்பவுமே சொல்லிட்டு இருக்காங்களா அருணாச்சல் பிரதேஷ் வந்து சதர்ன் திபெத், அதனால தெற்கு திபெத் அது எங்களுக்கு சேர்ந்தது அப்படின்னு, அந்த இடம் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு இந்தியாவுக்கு ஈஸியா உள்ள வந்துடலாம்னு அவங்களுடைய நினைப்பு. இப்ப அங்க எல்லாமே சீல் வச்சிருக்கு எல்லாமே. அதை வந்து 2 இடத்துல அவங்க தோத்து திருப்பி போனாங்கன்றதை பார்த்தோம். அது வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய அவமானமாவே நினைச்சாங்க. அக்ஷய் சின் காலம் மாதிரி கிடையாது, இது நயா இந்தியா அப்படிங்கிற மாதிரி பட்டது. இதுக்கு நடுவில் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சைனாவுக்கு எந்த இடத்துல இந்தியா செக் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷக்ஸ்கம் வேலி, அதுக்கப்புறம் இந்த சைடு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஷக்ஸ்கம் வேலியில் அதாவது இந்த பிஓகே அதோட சேர்ந்த பாகிஸ்தான், அதோட சேர்ந்த அந்த வகான் காரிடார் வந்து ஆப்கானிஸ்தானை கனெக்ட் பண்ணும். இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். அது அந்த இடத்த நோக்கித்தான் இந்தியா வந்து தன்னுடைய அக்னி மிசைல்ஸை ரெடியாக வச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். அக்னி மிசைல்ஸ் எந்நேரமும் ரெடியாக இருக்குது, நூற்றுக்கணக்கான அக்னி மிசைல்ஸ் ரெடியாக இருக்குது. அங்கே ஏதாவது விளையாட்டு காமிச்சிங்கன்னா அடி மிசைல் அட்டாக் தான் நேரம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா ஹசிமாரா, வெஸ்ட் பெங்காலில் வந்து கொஞ்சம் மேலே போனீங்கன்னா டார்ஜிலிங் மேலே போனீங்கன்னாக்கா அந்த ட்ரை ஜங்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிக்கிம் அதெல்லாம் வந்துடும். இந்த பக்கம் ரைட்டில் பூட்டான், லெஃப்டில் சிக்கிம், நடுவில் தான் அந்த இது சிலிகுரி காரிடார்லாம். அது எல்லாமே இந்த சிலிகுரிங்கிறதே வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்குது, அதனால தான் அதுக்கு பேர் சிலிகுரி காரிடார். டார்ஜிலிங்க்கு மேலே சிலிகுரி போய் தான் நீங்கள் வந்து சிக்கிம்க்குலாம் போக முடியும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஹசிமாரா ஏர்பேஸில் வந்து ரஃபேல் ரெடியாக இருக்குது, அதாச்சுங்களா. அதை தவிர டெல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹிண்டான் ஏர்பேஸ் அதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு 2 இடத்துல தான் அங்கேருந்து இந்தியாவை தாக்க முடியும். அதே மாதிரி இப்போ நீ கல்வான் ரீஜனை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜொராவர் டேங்கை வச்சுட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு பிளாக் பண்ணி, சரி இந்த இடத்துல ரஃபேல் அது இருக்கு. அதை தவிர என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இவங்களுக்கு இந்தியன் ஓஷனில் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு எதிர்பார்த்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டு வரும். நம்ம எப்படி முன்னெடுத்திருக்கோம் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுடைய இந்தியன் ஓஷன் ரீஜனுடைய ஆதிக்கத்தை வெகுவாக குறைத்திருக்கோம். எந்த மாதிரி குறைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு பல நாடுகளை வந்து நம்மளுடைய நட்பு நாடுகளாக மாற்றிட்டோம். எந்தெந்த நாடு அப்படின்னு முதல்ல வந்து மால்டீவ்ஸ் முறுக்கிக்கிட்டாங்க, சைனா கிட்ட தான். கடைசியில் இந்தியா பக்கம் வந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் வந்து டர்க்கி வந்து மால்டீவ்ஸை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கு, பின்னாடியிலேருந்து முடுக்கி விட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் ரெண்டுமே இஸ்லாமிய நாடு. அதனால மால்டீவ்ஸ் வந்து இது அவங்களுக்கு வந்து இந்த ட்ரோன்ஸ் அது இதெல்லாம் ஏதோ கொடுத்துருக்காங்க, பைரக்டர்னு ஒரு ட்ரோன்ஸ். ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாது, தவிர்க்க முடியாது. என்னன்னா டர்க்கி வந்து ராணுவத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்காங்க. குறிப்பா இந்த ட்ரோன்ஸ் விஷயத்துலலாம் இன்னைக்கு அவங்களை அடிச்சுக்கவே முடியாதுங்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்காங்க. எப்படி முன்னேறினாங்கன்னா அவங்களுடைய ரிசர்ச் ஹார்ட் ஒர்க் எல்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பா. அதுக்கான கிரெடிட் அவங்களுக்கு கொடுக்கலாமே தவிர அதுக்காக டர்க்கி வந்து ஒரே உத்தமர் நாடு அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ இந்த பைரக்டர் ட்ரோன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதே பைரக்டர் ட்ரோன்ஸை தான் வந்து பங்களாதேஷுக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, மால்டீவ்ஸ் நம்ம பக்கம் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது இருக்கு, அதாவது மொரீஷியஸ். அவங்க என்னைக்குமே நம்மளுடைய நட்பு நாடு தான்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம அந்தமான் நிக்கோபார்ல கலாத்தியா பேன்னு கிரேட்டர் நிக்கோபார்ல மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து போர்க்கப்பல்கள்லாம் ஆல்ரெடி நிறுத்தி வச்சிருக்கோம் பாதுகாப்புக்காக. ஸ்ரீலங்கா இப்ப நமக்கு நிறைய துணை அவரு கிளியரா சொல்லிட்டாரு, இந்தியாவுக்கு எதிராக என்னுடைய நிலத்திலிருந்தும் நீரிலிருந்தும் எந்த நடவடிக்கையும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றது அனுர குமார திசைநாயக வேற சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல அஷ்யூரன்ஸ்ல நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்தியன் ஓஷன் ரீஜன் வந்து பாதுகாப்பாயிடுச்சு ஒன்று. ஸோ சைனா வரணும்னா சவுத் சி சைனா வழியாக வந்து மலாக்கா வந்து அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷனுக்கோ இல்லை பே ஆஃப் பெங்காலுக்கோ வரணும். அந்த வழிகள் எல்லாமே நல்ல கண்காணிப்பில் இருக்கிறதுனால கடல் வழியாகவும் சைனா இந்தியாவை அடையறதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக கம்மி. ஒரு 5% இல்லை 10% தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி சைனாவோட ஸோ நிலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷக்ஸ்கம் வேலியை நோக்கி அக்னி மிசைல்ஸ் நின்றுட்டு இருக்கு, இந்த பக்கம் ஹிண்டான் அதுக்கு ஏர்பேஸு டெல்லி பக்கத்தில், ஹசிமாரா ஏர்பேஸு வெஸ்ட் பெங்காலில், அங்கே ரஃபேல் விமானங்கள் ரெடியாக இருக்குது. ரஃபேல் விமானங்கள்லாம் ஏகப்பட்ட மிசைல்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய விமானங்கள். லேட்டஸ்ட் டெக்னாலஜி 4.5Gயில் வருது, ஸ்டெல்த் வகை சார்ந்தது, அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ பல விதத்துலையும் இருக்கு. இந்த முன்னெடுப்புகளை எல்லாத்தையுமே நம்ம மாதிரி இருக்கிறவங்க வந்து உணரவே இல்லை. இந்தியாவில் பல நம்ம என்ன எதிர்கட்சி தலைவர்கள் அவங்கெல்லாம் கூட இதுக்கு ஒன்றும் பெருசா இவங்களுக்கு தெரியல என்ன மாதிரி முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இங்க பாகிஸ்தான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அங்க வெறும் ஒன்றும் ஆர்மியை எதுவும் கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டு இது பண்ணிருக்காங்க, ஆனா வேற ஏதோ ஒண்ணுமே செய்யவே இல்லையே, ஆக்ஷன் வரலையே அப்படின்னு கூவிட்டு இருந்தாங்க. அந்த ஆக்ஷன் வரலன்றத கூவல்ல தான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ஒண்ணு செய்யுங்க, எக்ஸ் வலைதளத்துல போய் காங்கிரஸினுடைய எக்ஸ் வலைதளத்துல நீங்க பாருங்க, மல்லிகார்ஜுன கார்கே பிரசிடென்ட், அவர்ல இருந்து ராகுல் காந்தி, இந்த கேசி வேணுகோபால், அதுக்கப்புறம் ஜெயராம் ரமேஷ், எல்லா தலைவரும், அப்புறம் ரேவந்த் ரெட்டி, கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா, இவங்களுடைய பதிவுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா போர் தொடுன்னு சீக்கிரமா வா, அதாவது போரை வந்து நீங்க செய்யுங்கன்னு போட்டு அப்படியே அரற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவை போர் உள்ள இழுத்து விடுறதுதான் இவங்களுக்கு முக்கியம். இந்தியாவை போர் உள்ள இழுத்து விட்டுட்டா அவங்களுடைய கணக்கு என்ன அப்படின்னா, சைனா பதிலடி கொடுக்கும். பாகிஸ்தான் கிட்ட ஒன்றும் கிடையாது பெருசா. அவங்க ரெண்டாவது அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே சைனீஸ் வெப்பன்ஸ் தான். அந்த சைனீஸ் வெப்பன்லாம் எந்த அளவுக்கு எஃபிஷியன்சின்னு இனிமேல் தான் யூஸ் பண்ணாதான் தெரியும். நம்மளது அப்படி கிடையாது, எல்லாமே பல முறை எல்லாம் பயிற்சியெல்லாம் கொடுத்து அதனுடைய இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இது ஒரு பக்கம். இதுக்கு நடுவுல வந்து கராச்சியை குழி வச்சு ஐஎன்எஸ் வைக்கிறாங்க. கராச்சியில என்ன சார் ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து கிளிஃப்டன் என்க்ளேவ்னு ஒரு இடம். அந்த கிளிஃப்டன் என்க்ளேவ்ல தான் இந்த 26/11 இந்த மாதிரி பல நிகழ்வுகளை நடத்திய, அதற்கு பின்புலத்தில் இருந்து இயக்கிய டி கம்பெனி அது இருக்கு அங்க, அது இன்னும் இருக்கு. அதை ஒரு வழியா தளமட்டம் ஆக்கணும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம இந்தியர்கள் யாருமே, ஏன்னா நம்ம சமூக வலைதளத்துல வந்து வேற விதமான பரப்புரை அதெல்லாம் தான் நம்ம நம்பிக்கிட்டு அதை பத்தி சமூக வலைதளங்கள் வந்து நம்மளை எந்த டைரக்ஷன்ல கொண்டு போறாங்களோ பதிவுக்கு மேல பதிவு போட்டு நம்ம அந்த டைரக்ஷன்ல திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அரசு எந்த டைரக்ஷன்ல பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, போர் அப்படின்னு வந்தா நம்ம அடி வாங்குறது சைனா கிட்ட இருந்து இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த முன்னெடுப்பை செஞ்சிருக்காங்க. சைனாக்கு இப்ப இந்த முன்னெடுப்புகள்லாம் இதுல வேடிக்கை என்னன்னா, நான் ஒரு வீடியோல சொன்னேன் இல்லையா, ஓவைசிக்கு மட்டும்தான் வந்து வக்கு அமெண்ட்மெண்ட் பில்ல பத்தின முழு விவரமும் தெரிஞ்சு அவர் ஒருத்தர் தான் வந்து சரியான பதில் சொன்னாரு அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் சைனாக்கு புரிஞ்சது வந்து நம்ம இந்தியர்கள யாருக்குமே புரியல. அவங்க கரெக்டா புரிஞ்சுட்டாங்க இந்தியா எந்த மாதிரி முன்னெடுப்பு நம்மளை போட்டு அடிச்சு தாக்க போறாங்கிறத அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க வந்து கொஞ்சம் ஏதோ முன்னேற்பாடா இந்த ஆர்மி எல்லாம் மூவ் பண்ணி டிஃபென்ஸ் போர்சஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு கூட்டு போய் பெரிய ட்ரில்லு, தன்னுடைய பலத்தை வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பயமுறுத்துற வகையில காமிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, நாம காமா குவைட்டா தான் இருக்கும், நாம எந்த ட்ரில்லும் செய்ய வேண்டியதில்லை. இப்ப இது ஐஎன்எஸ் விக்ராந்த்ல எல்லாம் பிரம்மோஸ் மிசைல்லாம் வச்சிருக்காங்க, அடிச்சு நொறுக்கிடும். அதெல்லாம் பிரம்மோஸ் வந்து பெஸ்ட் மிசைல் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை தவிர நம்ம ஒரு 2-3 வீடியோல வரிசையா பார்த்தோம். அதாவது டைரக்ட் எனர்ஜி வெப்பன் டியூ அப்படிங்கிறது, அதை வந்து சூர்யா, அதுக்கப்புறம் வந்து காளி, துர்கா, இந்த 3 லேசர் வெப்பன்ஸ் அது எல்லாமே இப்ப ரெடியா இருக்கு. அதனுடைய துல்லியங்கள் வந்து 98% அதை வந்து ப்ரூவ் ஆயிருக்கு சோதனைகள்ல. இரண்டாவது வந்து எந்த இதையுமே ஒரு 40-200 மீட்டர் வரைக்கும், அதாவது கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமாக சில நொடிகள்ல தாக்கக்கூடியது. ஸோ சைனா வந்து ஏதாவது விவகாரம் பண்ணிட்டு அங்கேருந்து மிசைல் ஆரம்பிச்சாங்கன்னா 200 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அதை அடித்து நொறுக்கப்படும்.
இந்த லேசர் வெப்பன். அதாவது அது என்ன ஆகும்னா, நம்ம அந்த வீடியோல பார்த்த மாதிரி தான், அந்த லேசர் வெப்பன் எல்லாமே வந்து அதுல போய் தாக்குன உடனேயே அது அப்படியே சாம்பல் ஆயிடும். அந்த மாதிரி தான் அதை தயாரிச்சிருக்காங்க. இதை வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டுட்டோம். இப்ப அதெல்லாம் உபயோகத்துக்கு வரப்போகுது. அதான் அதுல இருக்கிற உன்னதம். ஸோ சைனா இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல திருப்பி திருப்பி வந்து இந்தியாவை போருக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. போருக்கு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பயங்கரமா தூண்டிக்கிட்டு இருக்காங்க. போய் போரிடுங்க, பிஓகையை திருப்பி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. நான் போன வீடியோல சொன்ன மாதிரி அப்படிலாம் உணர்ச்சி வசப்பட்டோம்னா பாரத பிரதமர் செய்ய மாட்டார், இந்த அரசும் செய்யாது. சரி, இந்தியா நிஜமாவே போருக்கு உள்ள இழுக்கப்படுகிறதா அப்படிங்கிறத பத்தி பல தகவல்கள் சேகரிச்சு வச்சிருக்கேன். அது கொஞ்சம் லெங்க்தியா இருக்கிறதுனால நான் வந்து அதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ்டு, எப்படிலாம் உலகத்துல, இங்க பாருங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உலகமே இந்தியாவினுடைய வளர்ச்சியை விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. தயவு செஞ்சு இதை நல்லாவே புரிஞ்சுங்க. அப்ப சில பேர் என்ன சார், இப்ப நண்பர்களா இருக்காங்க, இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆதாயம் வர வரைக்கும் தான் அப்படிங்கிறது தான் அதுல தவிர்க்க முடியாத உண்மை. அது கொஞ்சம் லெங்க்தியான வீடியோ தகவல்கள் தான். முடிஞ்சா அதை 2 பார்ட்டை போடுறேன். நிறைய தகவல்கள் சேவை வச்சிருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள். அது எல்லாருமே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தவிர சில விஷயங்களை நான் அதில் சேர்த்துருக்கேன். தெரிஞ்ச விஷயங்களா இருந்தாலுமே தெரியாத பல விஷயங்களை தேடி எடுத்து அதை ஒரு மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சைனாவினுடைய பொசிஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரே ஒரு அதாவது இது என்னன்னா, குயுக்தியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு காங்கிரஸ்க்கு உள்ளேயே. அது என்ன அப்படின்னா, இந்த கேசி வேணுகோபால் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் உங்களுக்கு தெரியும், அவர் எப்பவுமே ராஜீவ்காந்திக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி பக்கத்திலேயே தான் இருப்பார், அவர் விட்டவே மாட்டார். அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அதாவது எக்ஸ் தளத்துல பதிவு. யாரை பத்தினா, இந்த கௌரவ் கோகோயோட ஒய்ஃப் வந்து எலிசபெத் பர்ன் கோகோய் வந்து பாகிஸ்தான்ல ஒரு CDKN, கிளைமேட் டெவலப்மெண்ட் நாலேஜ் நெட்வொர்க், அந்த கம்பெனியில் வேலை செஞ்சாங்க 6 வருஷம், பணம் சம்பாதிக்கணும். அதை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காரு, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா, சும்மா அனாவசியமாக அள்ளி வீசுறீங்க, ப்ரூஃப் இருந்தால் தைரியமாக கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. எனக்கு அதை படித்த உடனே இந்த ஆளுக்கு இந்த கௌரவ் கோகோய் மேலே என்ன வன்மமோ தெரியல, ப்ரூஃபை கொடு அப்படின்னு அவரை மாட்டி விடுற பார்க்குறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுக்கு பட்டுது. ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், என்ன அப்படின்னா, பாகிஸ்தான், ISI, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டு, சைனா, துருக்கி, இவங்க எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கு வெஸ்ட்டில், ஈஸ்ட்டில் வந்து பங்களாதேஷ், ஆனால் நம்ம ஆள் தான் இருக்காரு முகமது யூனுஸ், மேலே சைனா இருக்கு, இந்தியா வந்து 4 பக்கமும் நம்ம அமைக்கிடலாம், அடித்து நொறுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. இதுதான் பிளான். அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. அவங்க யோசிப்பாங்க அப்படின்னாக்க நம்ம அது மாதிரி 10 மடங்கு யோசிப்போம் அப்படிங்கிறதே அவங்க உணரல. எப்படி ஆயிருக்கு பாருங்க. இப்போ வந்து இந்த பக்கம் பாகிஸ்தான் பிரிய போகுதுன்னு சொன்னேன், பலூச்சிஸ்தான் போயிடும். அதுக்கப்புறம் மேலே வந்து கில்கிட் பால்டிஸ்தானில் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான், இந்த மாதிரி அந்த மக்கள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்கன்னு. அந்த போராட்டம் எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா, சைனா உள்ளே வரக்கூடாது, பாகிஸ்தானுடைய இராணுவம் ராவல்பிண்டிலேருந்து POKக்கு வரக்கூடாது, அதற்காக நடத்தப்பட்ட போராட்டம். ஹிடன் அஜெண்டா. ஓப்பன் அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் மினரல்ஸ் எல்லாம் திருடிட்டு போறீங்க, எங்களுக்கு எந்த வசதியுமே நீங்கள் செஞ்சு கொடுக்கல, அது ஓப்பன். ஹிடன் வேற நான் சொன்னது. ஸோ இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்தியாவுக்கு இந்த பக்கம், அதாவது பாகிஸ்தான், அது உடைய போகும். பங்களாதேஷ் அதிபர் வந்து முகமது யூனுஸ் நாளை எண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆக்சுவலா அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த டிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டைம் இஸ் டிக்கிங், அவருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஜூன் மாதம் 2024 அப்போ அமெரிக்காவில் நான்சி பெலோசி, அவங்க வந்து ஸ்பீக்கர், அவங்க செனட் காங்கிரஸ் ஸ்பீக்கர், அவங்களுடைய தலைமையில ஒரு 10-12 பேர் வந்தாங்க. அந்த ரோ கண்ணா இது நிறைய பேர் வந்தாங்க, அதில் இந்தியர்கள் 2-3 பேர் இருந்தாங்க. இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய டெலிகேஷன் வந்தது, பயங்கரமா இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் இருந்தாங்க, எல்லா இடத்துக்கும் போனாங்க. அவங்களுடைய முதல் குறிக்கோளா அவங்க அந்த டெலிகேஷன் எதுக்கு இந்தியாவுக்கு வந்ததுன்னு அறிவிக்கப்பட்டதுல வந்து, சைனா திபெத் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு திபெத்துக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், அங்க டெமோக்ரஸி வரணும், அந்த மக்கள் வந்து சைனாவினால மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாறாங்க, இதுதான் முக்கியமான அஜெண்டான்னு கொண்டு வந்தாங்க. அதோட இல்ல, அப்ப வந்து இந்தியா வந்து பேசாம மௌனமா இருந்தாங்க. அவங்களுக்கு வரவேற்பு கொடுங்க, நல்ல கவனிங்க, அவங்கள வரவேற்றாங்க, அவங்களுக்கு எல்லா விதமான வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க, சைனாவுக்கு எகென்ஸ்டா பேசுறதுக்கு அளவும் பண்ணினாங்க.
இந்தியா அதுக்கு எதிர்ப்பாக இருந்திருந்தா இவங்களை வரவழைச்சிருக்க மாட்டாங்க, பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னன்னா, தரம்சாலால தான் அந்த தலாய் லாமா இருக்காரு. சீட் ஆஃப் தலாய் லாமா அப்படின்னு சொல்லுவாங்க. தரம்சாலா அது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. அங்க இவங்க போய் ஒரு நாள் ஃபுல்லும் தங்கி அங்க பல லக்சர்லாம் கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் இந்தியா அனுமதிச்சிருக்காது. எதிர்த்து இருந்திருந்தா, சைனாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்க சாத்தியக்கூறுகள் இருக்கவே இருக்காது. அப்ப இந்தியா அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நான் அப்பவே சொன்னேன், இந்தியா வந்து நீங்க அமெரிக்கா இங்க வந்து உக்காந்துக்கிட்டு செய்யணும்ன்றதெல்லாம் நடக்காது. அதுக்கு இடம் கொடுக்கலாம். நீங்க வாங்க பேசுங்க, ஆனா இங்க பர்மனண்டா உட்காந்து நான் அதுக்கு முன்னெடுப்பேன் செய்வேன், எனக்கு ஒரு பேஸ் கொடுங்க, அந்த மாதிரிலாம் நடக்காது. ஓகே, இந்த யூஎன்ஓ எம்ஓஜிஐபி இருக்கு, அந்த மாதிரி சமாச்சாரம் இன்னுமே நடக்காது. காஷ்மீர் இதுல யூஎன்ல கொண்டு போய் நேரு ரெஃபர் பண்ணிட்டு யுனைடெட் நேஷன் மானிட்டரிங் குரூப் ஒரு இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஷிம்லாவில் போட்டு நம்ம செலவு பண்ண வச்சாங்க. அந்த கதையெல்லாம் இன்னுமே நடக்காதுன்னு அனுப்பிட்டாரு பாரத பிரதமர் மோடி. பைடன் அப்போ ஆட்சியில் அங்கே இருந்தார். ஆக மொத்தம் என்ன அப்படின்னா, என்ன இது குறிப்பாக சொல்ல வரேன் அப்படின்னா, திபெத் வந்து அப்போலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து சைனா கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி திபெத் பிரிக்கணும்னு இருக்கும்போது இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அவர்கிட்ட இந்த திபெத்தை பற்றிலாம் கேட்கல யாருமே. ஆனால் அவர்கிட்ட வந்து பங்களாதேஷை பற்றி கேட்டபோது அந்த ரீஜன் அப்படின்னு சொன்னார் அவர். நீங்க கவனிச்சிருக்கலாம். ஒரு தரம் அதெல்லாம் வந்து மோதி பார்த்து பாருனாரு, அப்புறம் அந்த ரீஜன்லாம் எல்லாம் மோதி பார்த்து பாரு அப்படின்ட்டார். அந்த ரீஜனை திபெத்தை இப்ப அது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நல்லா கவனிங்க. இது வந்து என்னன்னா நேரடியா வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அந்த திபெத் வந்து இப்ப அஜெண்டால இருக்கு. எதனால அஜெண்டால இருக்குன்னா, நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பிரச்சனையில திபெத் உள்ளிழுக்கப்பட்டது. எதனால உள்ளிழுக்கப்பட்டது அப்படின்னா, பாகிஸ்தானை தூண்டி விட்டதும் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக செயல்படக்கூடிய அத்தனையுமே சைனாவால செய்யப்பட்டது. நமக்கு வந்து பாகிஸ்தான் எதிரி நாடு, அதை ஹேண்டில் பண்றது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப அப்படியே இதுவானோம். ஆனா சைனா தான் நமக்கு முக்கியமான எதிரி. 2-3 தடவை சொன்னேன், ஆணி வேற புடுங்கணும்ன்றாரு பாரத பிரதமர். அந்த ஆணி வேற வந்து சைனா. ஸோ திபெத்தை கையில் எடுத்தான்னு வச்சுங்க, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கும், என்ன வேணா செய்யுங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஆகும். ஸோ திபெத் வந்து இந்தியா என்ன பண்ணோம், ஒரு நாளைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணலாம், நாங்கள் வந்து திபெத் வந்து சுயாட்சி ஆதரவு கொடுக்குறோம், அதை வந்து அங்கீகரிக்கிறோம் அப்படின்னா, திபெத்தினுடைய சுய ஆட்சியை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பல நாடுகள் காத்துக்கிட்டு இருக்கு உலகத்துல, ஆமா நாங்களும் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சைனாக்கு பெரிய பிரச்சனையாகும். எதனால அப்படின்னா, நல்லா கவனிங்க, சைனாவினுடைய மிகப்பெரிய நீர் தேவைகளும் மினரல்ஸினுடைய தேவைகளும் திபெத்தை மற்றும் இன்னர் ரீஜன் ஆஃப் மங்கோலியா, இது 2 தான் அவங்களுக்கு கொடுக்குது. நான் அதை பத்தி தனியா வீடியோ போடுறேன், இன்னர் ரீஜன் ஆஃப் அதை பத்தி. ஸோ ஆக மொத்தம் திபெத்து கையை விட்டு போச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து. அப்ப என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த சிக்கன் நெக்கு, கோட்டு நெக்கு இதெல்லாம் போயிடும் எல்லாமே. திபெத் வந்து தனி நாடு ஆயிடுச்சுன்னா, அட்டானமஸ் தனி நாடு ஆயிடுச்சுனாக்க, சுயாட்சி வந்துருச்சுன்னா அவங்க இந்தியாவுக்கு தான். ஏன்னா தலாய் லாமா இங்கதான் உட்கார்ந்துருக்காரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இந்தியாவில் வந்து மேல இருக்கிறத வடக்குல இருக்கிறத நாங்க அடிப்போம், உங்களுக்கு மேற்கு பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தானை வச்சு அடிப்போம், கிழக்கு பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷை வச்சு அடிப்போம்னு சொன்னா உங்களுக்கு மேற்கு கிழக்கு வடக்கு எல்லா இடத்துலயும் இந்தியா தான் சைனாவுக்கு அடிக்க போகுதுங்கிறத தெள்ள தெளிவா நமக்கு புரிய வருது. இதை சைனா நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நாம தான் நல்லா புரிஞ்சுக்கல, நம்ம ஆட்சியாளர்களை புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் எல்லா முன்னெடுப்போடு செஞ்சுட்டு இருக்காங்க. இது என்னுடைய ரீடிங். ஓகேங்களா? ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.